இன்னைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க பாண்டியன் வெகு விரைவில் வந்து ஒரு பெரிய இடி மாரி இடிக்க போறாருங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றது? இந்த பண விஷயத்தில மாட்டிக்கிட்டா வந்து பெரிய பூகம்பமே வெடிக்குமேன்னு சொல்லிட்டு, சம்மந்தப்பட்ட பழனிவேல், செந்தில் அண்ட் கதிர் 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது சரவணா வந்துடுறாரு. வந்துட்டு அவர் வேற ஏதோலாம் பேசிட்டு இருந்தவர் டக்குன்னு வந்து, "எதுக்குடா அப்பா உன்னையே சந்தேகப்படுறாரு? அந்த பணம் எப்படி காணாம போயிருக்கும்? நீ இல்லன்னு சொல்ல வேண்டியதுதானடா?" அப்படிங்கும்போது பழனிவேல், "அவன் எப்படி இல்லன்னு சொல்லுவான்? எடுத்தவன் தான் இல்லன்னு சொன்னா மாட்டிக்க மாட்டானா?" அப்படின்னு உடனே, "எடுத்தேன். ஏன்டா எடுத்த? ஏன்டா எடுத்தேன்னு?" கேட்டுட்டு இருக்கும்போதே இவருக்கு உரைச்சிருச்சு. நமக்காக தான் எடுத்திருக்காரு. "அட பாவி! எதுக்குடா அப்பாட்ட போய் பணத்தை எடுத்த? என்ட்ட சொல்ல வேண்டியதுதானடா? என்னால தான் நீ ஒண்ணும் பிரச்சனையில மாட்ட போற. அவரு உன்னை சும்மா விட மாட்டார்." அப்படிங்க நானே போய் சொல்லிடுறேங்கும்போது, "அண்ணா விடுண்ணா. இப்போதைக்கு நீ எதுவும் பண்ணாத. அப்பாவா பேங்க்குக்கு போயிட்டு வந்து ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் விடு" அப்படின்னு இப்போதைக்கு சமாளிச்சிடுறாரு. இந்த கோபத்தோட சரவணன் கீழே வந்து அப்படியே வந்து, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்படி வந்து நான் நம்பியிருக்க கூடாது. இப்படி அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும்னு சொல்ல வயசு விஷயம் தான் நினச்சி இவங்க பயந்துட்டாங்க. ஸோ வயசு வித்தியாசத்தை பற்றி தானே மாமா, சாரி மாமா, சந்தர்ப்ப சூழ்நிலை மாமா, அப்படி இப்படின்னு ஏதோ மன்னிப்பு கேட்க வர, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு இவர் கேட்கும் போதே கதவை தட்டிடுறாங்க. யாருன்னு பார்த்தா செந்தில் ஆதார் கார்டை கொடுக்குறாரு. உடனே வந்து அண்ணிட்ட இப்போதைக்கு சொல்லாதனா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு உடனே அந்த ஆதார் கார்டை கொடுத்ததுக்கு அப்புறமா, ஆதார் கார்டு இப்போ வந்துச்சுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு இவர் சொல்லும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓஹோ! ஒன்றும் இல்லை மாமா, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னா அவர் ஒன்றும் இல்லைங்கிறார். என்கிட்டயும் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு டக்குன்னு ஆதார் கார்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு இப்போ இந்த ஆதார் கார்டு கொடு என்கிட்ட இருக்கட்டும்னா, இல்லை வேணாம் பத்திரமா வச்சுக்கணும்னு சமாளிக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் யார் இப்போ வந்து போகிறா அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபன்னியான ஜாலியான ஒரு சீக்வன்ஸ் நடந்துச்சு. அதான் பழக்கப்பட்டவங்க அனுபவப்பட்டவங்க இருக்காங்களே, இந்த மீனா போட்டோம் கவர்மெண்ட் வேலை பார்க்குறா, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அனுபவம் இருக்குது அப்படின்னா, உடனே வந்து உங்கள் 2 பசங்க தான் எங்களுக்கு பண்ணி வச்சாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் வச்சு இந்த கையெழுத்து போட சொன்னாங்கன்னு சொன்ன உடனே வந்து டக்குன்னு ராஜி வந்து எங்களை விட அனுபவசாலி நீங்கள் தானே தன்னு சிரிச்சிட்றாரு ரசிச்சு பாண்டியன். எப்படி பேசுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மீனாவை கூட போக சொன்னால் பயம் வந்துருச்சு தங்கமயிலுக்கு. மீனா கூட போனால் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எதையாச்சும் எடுத்து பார்த்து அந்த ஆதார் கார்டை பார்த்து மாட்டிப்போம் அப்படின்னே அவங்க நீ எதுக்கு மீனான்னு கேட்க, மீனா உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அழையா விருந்தாலேயே நான் வரலன்ட்டாங்க. இப்போ அதனால் கதிர் வந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ண கதிரையும் பழனிவேலையும் அனுப்பிவிடுறாங்க. ஆனால் கதிர் அங்கே போய் யார் பார்ப்பாரான்னு பார்த்தா, அதுக்குள்ளார இந்த பேங்க் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு கடைசியில் இப்போதைக்கு தங்கமயில் தப்பிச்சிருவாங்க போல். கதிர் மாட்ட, ஆனால் அதுலேயும் தங்கமயில் தான் கடைசியாக மாட்ட போகிறாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.